இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகில் கடவுளை தவிர எதுவுமே நிரந்தரமில்லை. நேற்று இருந்த வாழ்க்கை என்பது மிகச் சிறியது. கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான வாழ்க்கையை நாம் சரியாக வாழ வேண்டும். நம் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொன்றும் கடந்து போகக்கூடியது என்பதையும் நாம் உணர்ந்து வாழ வேண்டும். எல்லாம் கடந்து போகும் என்பது மட்டும்தான் உண்மை. ஆகவே இவ்வுலகில் மாற்றம் ஒன்றே நிரந்தரம் என்பதை நாம் நினைவில் கொண்டு வாழ வேண்டும். இந்த மாபெரும் உண்மையை இவ்வுலகில் உள்ள எல்லா மனிதர்களும் சரியாக புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்களிடம் பயம் இருக்காது, கோபம் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது, போட்டியோ பொறாமையோ இருக்காது. ஆகவே வாழ்வில் தோல்விகளை சந்திக்கும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நாம் நினைவில் கொண்டு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். நல்ல மனிதர்களும் நண்பர்களும் நம் வாழ்வில் வரும்போதும் இதுவும் கடந்து போகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்காக அவர்களை மறந்துவிட வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. அவ்வாறு நாம் எண்ணும் போதுதான் அவர்கள் நம்மோடு இருக்கும் போது அவர்களை கௌரவிக்கவும் செய்வோம். நம்மை விட்டு அவர்கள் விலகிச் செல்லும் போது பாதிப்படையாமலும் இருப்போம் என்பதை புரிந்து கொள்வோம். இதுவும் கடந்து போகும் என்பதை உறுதியுடன் நம்புவோம். தோல்வியை சந்திப்பவர்கள், நோயில் இருப்பவர்கள், துன்பத்தில் சிக்கி தவிப்பவர்கள், திசை தெரியாமல் அலைகின்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று எண்ணி நமது வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். இந்த வார்த்தைகளே அனைத்து விதமான நோய்களுக்கும் உகந்த ஒரு உன்னதமான மருந்து. எத்தனையோ மனிதர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய இந்த மந்திர சொல் நமது வாழ்விலும் ஒளி ஏற்றிடும் என்ற நம்பிக்கை உணர்வோடு நமது பயணத்தை தொடர்வோம். ஒரு ஊரில் மக்கள் மத்தியில் புத்தர் பேசத் தொடங்கினார். அப்போது ஒரு குரல் அவர் பேசுவதை இடைமறித்தது. புத்தரே, நாங்கள் உங்களை போன்ற எத்தனையோ ஞானிகளை சந்தித்து அவர்களது அறிவுரைகளையும் கேட்டுவிட்டோம். ஆனால் எங்களுக்கு எந்தவிதமான நன்மையும் ஏற்படவில்லை. இப்போதும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. எங்களுக்கு மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள அனைவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனால் எல்லோருடைய பிரச்சனைகளும் தீரும்படி ஒரு மந்திரத்தை சொல்லித்தாருங்கள். தேவையற்ற பிரசங்கமெல்லாம் வேண்டாம். நாங்கள் மனப்பாடம் செய்து எல்லோருக்கும் சொல்லத்தக்க வகையில் அந்த மந்திரம் சிறியதாக இருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியான மந்திரத்தை சொல்லுங்கள் என்றார். மௌனமாக சிரித்த புத்தர் இதுவும் கடந்து போகும் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அந்த கணமே அக்கூட்டம் ஆடாமல் அசையாமல் அப்படியே அமர்ந்து புத்தரின் மந்திரத்தை அசை போட்டது. நன்றாக படித்திருந்தும் பணம் சம்பாதிக்க முடியாமல் தாழ்வு மனப்பான்மையால் உழன்று கொண்டிருந்த இளைஞனுக்கு தன்னம்பிக்கையை தந்தது அந்த வார்த்தை. இதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தையால் என்னுடைய நிலை கண்டிப்பாக மாறிவிடும் என்ற நம்பிக்கை இப்போது எனக்கு வந்துவிட்டது. இந்த மந்திரத்தை தினம்தோறும் உச்சரித்து எனக்கு வேண்டிய பலத்தை பெற்றுக்கொள்வேன் என்று உரக்கச் சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றான் அவன். இன்னொருவன், என்னுடைய நீண்டகால நோய் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். இனிமேலும் எனக்கு இந்நிலை தொடராது. இது மிகவும் நல்ல மந்திரம் என கூறி சென்றான். எனவே நாமும் நம் வாழ்வில் நிகழும் துன்பங்களும் சோதனைகளும் கடந்து போகக்கூடியவையே என்று எண்ணி நமது வாழ்வை நலமுடன் வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நம் வாழ்வில் வரும் சோதனைகள் கடந்து செல்லக்கூடியவையே என்பதை உணர்ந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா? நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரி
புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும். ஏனெனில் மீது நான் பற்றுடையவன். அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 10 முதல் 16 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 98. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 28 முதல் 31 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீட்டையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் பிள்ளைகளையும் நிலப்புலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை போற்றி புகழ்ந்து வாழவும் அவரின் கட்டளைகளை நமதாக்கிடவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு
அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவை பற்றி பார்க்கலாம். மே 26 புனித பிலிப் நேரி. இத்தாலி நாட்டில் புளோரன்ஸ் நகரில் வாழ்ந்த பிரான்சிஸ்கோ லுக்ரேசியா பெற்றோருக்கு கிபி 1515ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் நாள் பிறந்தார் பிலிப் நேரி. தன் ஆரம்ப கல்வியினை சாமிநாதர் சபை குருக்களிடம் கல்வி பயின்ற பிலிப் நேரி உயர்கல்வியினை புனித அகுஸ்தீனார் சபையில் பயின்றார். கிபி 1533ஆம் ஆண்டு ரோமை நகருக்கு சென்ற பிலிப் நேரி ஏழைகள், சமுதாயத்தினால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பாலியல் தொழிலாளிகள் மற்றும் நோயுற்றோருக்கு உதவிகள் செய்தார். ரோமை நகரின் திருத்தூதர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட பிலிப் நேரி கிபி 1548ஆம் ஆண்டு ரோமைக்கு வருகை தருகின்ற திருப்பயணிகள் மற்றும் நோயுற்றோருக்காக மூவொரு கடவுள் இயக்கத்தை தொடங்கினார். ஆண்டவர் இயேசுவின் அருட்குருவாக தனது பணிகளை செய்ய விரும்பிய பிலிப் நேரி குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1551ஆம் ஆண்டு அருட்குருவானார். கிபி 1556ஆம் ஆண்டு இறைவேண்டல் குழுவினை தொடங்கி எளிய மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவை அறிவித்த அருட்தந்தை பிலிப் நேரி காங்கிரிகேஷன் ஆஃப் ஆரட்ரி என்ற சபையினை தொடங்கினார். கவலையோடு வாழ்வதல்ல கிறிஸ்துவம், மகிழ்ச்சியே கிறிஸ்துவத்தின் அடையாளம் என்று குறிப்பிட்ட அருட்தந்தை பிலிப் நேரி ஆண்டவர் இயேசுவிடமும் புனித மரியன்னையிடமும் மிகுந்த பக்தியோடு இருந்தார். அனைவரிடத்திலும் நகைச்சுவையோடு பேசி மகிழ்ச்சியினை பரப்புவதை தன் இலக்கணமாக கொண்ட அருட்தந்தை பிலிப் நேரி உடல் நலக்குறைவினால் கிபி 1595ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் நாள் விண்ணகம் சென்றார். அருட்தந்தை பிலிப் நேரிக்கு கிபி 1615ஆம் ஆண்டு திருத்தந்தை 5ஆம் பவுல் முக்தி பேறு பட்டம் வழங்க கிபி 1622ஆம் ஆண்டு திருத்தந்தை 15ஆம் கிரகோரி அவர்கள் புனிதராக உயர்த்தினார். புனித பிலிப் நேரி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எளிய மனதினை ஆண்டவர் இயேசு நமக்கு அருள வேண்டுமென்று உருக்கமோடு மன்றாடுவோம். நாளைய தினம் நாம் நீதியோடு செயல்படுவோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலே கடவுள் நம்மை எவ்வளவு அழகாக அற்புதமாக வழிநடத்தி இருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் எண்ணி பார்ப்போம். அவரை நாம் போற்றி புகழ்வோம், அவருக்கு நாம் ஆராதனை செய்வோம், அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் நாம் நினைவு கூர்ந்து நமது ஆண்டவருக்கு நாம் புகழ்பன் பாடுவோம். இன்றைய தினத்திலே நமது சமுதாயத்திலே ஊழல் லஞ்சம் ஒழிந்து நேர்மையான சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, உண்மையை, நீதியை, நியாயத்தை, நேர்மையை இதோ இந்த சமூகத்திற்கு நீர் அடையாளமாக விட்டு சென்றிருக்கிறீரே. ஆனால் இன்றைய தினத்திலே எங்கள் நாட்டிலே ஊழல் பெருகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஊழல் வாங்குபவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை விட இந்த ஊழலுக்கு அடிபணிந்து அதற்காக தங்களுடைய சுயநலங்கள், தங்களுடைய காரியங்கள் நிறைவேறினால் போதும் என்று சொல்லி அதற்காக பல நிலைகளில் துணை நிற்கின்ற மக்களாகிய நாங்களும் தான் துணை நிற்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எங்களது தாய் நாட்டிலிருந்து ஊழலை நீர் அகற்றி நேர்மையும் நீதியும் அன்பும் நிறைந்த அற்புதமான புண்ணிய பூமியை நீர்தாமே எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். எங்களது மக்களின் மனங்களிலே ஊழலற்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். நல்ல மனம் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு அற்புதமான
நிலையை எங்கள் ஒவ்வொருடைய மனதிலும் நீர் உருவாக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேரே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே